கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் சிந்தை இன்னதென்றும் மாமிசத்தின் கிரியை இன்னதென்றும் விளக்கப்படுத்தி, நாம் ஆவிக்குரிய கனிகளினாலே நிறைந்திருப்போமானால் நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு விடுதலையாகி சுதந்திரவாளிகளாக அடிமையில்லாமல் வாழுவோம் என்று அங்கே குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து ஒரு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் அன்பிலே அன்பை ருசித்து அன்பை பகிர்ந்து அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் பிற சகோதரனிடத்தில் எப்படி செயல்படுவான், எப்படி அவர்களை சரியான சீர் பொருந்த செய்வான் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிற ஒரு சகோதரர், சில பேர் நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கலாம், சீக்கிரம் மனமாற்றத்துக்குள்ளாக வந்துடலாம். சில பேர் அவங்களுடைய பாவ காரியங்களிலே இழுப்புண்டு விழுந்து எழுந்து அவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலும் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, அப்போ ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னாலே பதறாம அலறாம அவங்க மேலே குற்றம் சாட்டாம கொந்தளிக்காம சாந்தமுள்ள ஆவியோட செயல்படுவாங்களாம். சீர் பொருந்த பண்ணுங்கள், அதாவது கண்டம்னேஷன் இல்லை, அவர்களை நியாயம் தீர்த்து தூக்கி எறிந்து விரட்டி அப்படி செய்கிறது ஒரு ஊழியமே கிடையாது. சாந்தமுள்ள ஆவியோடு சீர்பருந்த பண்ண வேண்டும். இது குடும்பத்திலும் இருக்க வேண்டும். தாய் தகப்பன், முன்னோர்கள், முதியோர்கள், பெற்றோர்கள், இவர்கள் எல்லோரும் இளம் தலைமுறையினர்களை கையாளும் போது மிக கவனமாக கிறிஸ்துவுக்குள் அவர்களை சம்பாதித்து கொள்வதற்காக செயல்பட வேண்டுமே, பேச வேண்டுமே ஒழிய தாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று சாதிப்பதற்காக காரியங்களை செய்யக்கூடாது. தேவனோடு அவர்கள் சீர் பொருந்த வேண்டும். நாமும் சோதிக்கப்படாதபடிக்கு, ஆமாம் அவங்க செய்கிறது சரிதான், என்ன செய்கிறது, உலகம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு நாமளும் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ஒத்து போயிடக்கூடாது. அப்படி ஒத்து போகாமல் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு பூரணமாய் நிறைவேறுவதற்கு நிறைய காரியங்களை நாம் எச்சரிக்கையாக இருந்து பூரணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட வாழ்வை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த பூமியிலே ஆரம்பித்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாதை, அந்த பயணம் இன்னும் முடிவு பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைவான, முடிவான, நித்தியமான அந்த ரட்சிப்பை, அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிக கவனமாக நாம் பயணிக்க வேண்டும். எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வேண்டும். ஒருவர் மேல் எந்த ஒரு குறை உண்டானாலும் அதை நாம் நினைத்து பார்க்கும்போது மனம் வேதனைப்படும். உடனே நாம் கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பைத்தான் நாம் நினைக்க வேண்டும். என் தேவனே இப்படியெல்லாம் சகித்து கொள்வாரே ஆனால், என் தேவனே இவைகளெல்லாம் செய்வாரானால் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் பிற சக மனிதர்களோடு ஒவ்வொரு நாளும் இரக்கத்தையும் அன்பையும் தயவையும் மன்னிப்பையும் கூட்டி வழங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதை நாம் அடிமனதின் ஆழத்தில் வைத்துக் கொள்வோமானால் மற்ற பிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆழமாக புரியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருக்கு என்ன தேவை இருக்கோ உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பாரத்தை நீங்கள் சுமப்பதற்கு முன்வாருங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஏனெனில் கிறிஸ்து பரிபூர்ண புருஷர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சகலத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தாழ்மையின் கோலம் எடுத்து அடிமையாகி வெறுமையானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் துளியளவும் கூட சுயநலவாதிகளாகவோ பெருமைவாதிகளாகவோ அதிகாரவாதிகளாகவோ அடக்குமுறையாளர்களாகவோ வாழ்வதை வேதம் தவிர்க்க சொல்லுகிறது. அவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க, எந்த நோக்கத்துக்காக நான் இதை செய்கிறேன், ஒருவருக்கு நான் உணவு கொடுக்கிறேன், உடை கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அல்லது மிஷினரி ஊழியங்களுக்கு என்று நான் கொடுக்கிறேன் என்றால் என்ன நோக்கத்திற்காக நான் கொடுக்கிறேன்? என் சுய கிரியையை நான் சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறேனா? எனக்கு தந்த கிறிஸ்துவுக்கு நான் தருகிறேனா? நன்மையான காரியங்களை செய்கிறேனா? என் தேவன் என்னை நடத்தியது போல நான் பிறரை நடத்துகிறேனா என்று சுய கிரியை
கிரியையை சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நானே பாவி, எனக்கு தேவன் மன்னித்திருக்கிறார். எனக்கு பணமில்லாத காலத்தில் யார் மூலமாகவோ தேவன் தந்தார். நான் பசியிலே வாடும்போது தேவன் எனக்கு தந்தார். எனக்கு சிலர் கொடுத்த பணத்தை திரும்பி கேட்க வேண்டாம் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் திருப்பி என்னிடத்தில் கேட்கவில்லை. இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையிலே கடந்து வந்த அநேக காரியங்கள் இருக்கும். சின்ன 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 காரியங்கள் இருக்கும். ஆனால் நாம் வளர்ந்து விட்ட பின்பு நாம் ஏதோ பொத்தென்று வானத்திலிருந்து வந்து விழுந்தது போலவும் நம்மை போல பரிசுத்தவான்கள் யாருமில்லை என்பதை போலவும் நினைத்து கொள்வோம். அது தவறு. தன்னைத்தானே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. நாங்க பிறருடைய காலிலே, பிறருடைய உழைப்பிலே, பிறருடைய காரியங்களை அபகரித்து வாழ்வதை வேதம் வெறுக்கிறது. நாம் கடின உழைப்பு, பாடுகளை அனுபவித்து நம்முடைய போராட்டங்களை சந்தித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அவன்தான் கிறிஸ்தவன். ஆதலால் நமது பாரத்தை நாம் சுமந்து அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவனவன் தன் சிலுவையை சுமக்க வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆவிக்குரிய மன உளைச்சலில் இருந்து மீட்டு எடுப்பது உபதேசம். ஒரு தன்னம்பிக்கையற்ற சூழலில், ஒரு மரண சூழலில் இருக்கும்போது உன்னால் வாழ முடியும், தேவன் உனக்கு உதவி செய்வார் என்று தேவ வாக்குத்தத்தங்களை பெற்று போதித்து திடப்படுத்துகிறது உபதேசம். உபதேசிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை உங்களுக்கு ஆத்மாவிலே, ஆவியிலே பலன் கொள்ளத்தக்கதாக, சுகம் பெறத்தக்கதாக, மறுமலர்ச்சியை பெறத்தக்கதாக, கிறிஸ்துவை நோக்கி நடப்பதற்கு வழிகாட்டத்தக்கதாக அவர்கள் போதிக்கிற அந்த போதனை நீங்கள் உயிர் பெற்றிருக்கிறீர்கள். ஆதலால் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுங்கள். கிறிஸ்து தேவன் கொடுப்பவர், மன்னிப்பை கொடுப்பவர், அவர் சகலத்தையும் கொடுப்பவர், அவர் போஷிப்பவர், அவர் தம்மையே கொடுத்தவர். கிறிஸ்தவர்களும் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுப்பதே மேன்மையானது என்று பவுல் எழுதுகிறார். ஏனெனில் கிறிஸ்து தம்மை போல தம் பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்று பார்ப்பாராம். நாம் கொடுக்கும்போது என்ன போலையே என் பிள்ளை செய்கிறான் என்று சொல்லி சந்தோஷப்படுவாராம். அவர் சந்தோஷப்பட்டா நமக்கு விரோதமாக எந்த காரியமும் செயல்பட முடியாது. அநேக சகல நன்மைகளாலும் நம்மை நிரப்புவார். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வஞ்சகத்தினாலே மோசம் போகாதிருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் யார் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமையா நிறைய கொடுப்பாங்க. ஆனா யாரு ஏழையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பழசதான் கொடுப்பாங்க. நாம தகுதி தராதரம் பார்த்து கொடுக்கறதுக்கு நமக்கு யாரு சொன்னா? தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது தானே கிறிஸ்துவுக்கு கொடுப்பது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிக்கிறவன் தேவனுடைய குணத்தை, லட்சணத்தை உடையவனாய் இருக்கிறான். ஆனால் நாமோ பெருமைக்காகத்தானே கொடுக்கிறோம். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பெருமைப்பட்டு தானே கொடுக்கிறோம். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன். தினகரன் ஐயாவுடைய அலுவலகத்திலே வேலை பார்த்த ஒரு மனிதர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய கார் ஓட்டுநருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு எவ்வளவு செய்வாரோ அதேதான் அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீட்டு திருமணத்தில், மிகப்பெரிய பணக்காரருடைய வீட்டு திருமணத்திலும் அதே மொய்தான் செய்வாராம். எந்த பாகுபாடு இல்லாமலும் ஈக்குவலா யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் தன்மையிலே அந்த மொய் எழுதுவாராம், திருமண கிஃப்ட் கொடுப்பாராம். ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நல்ல தெய்வீக மனிதர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் அவர் கிறிஸ்துவை நேசித்தார், கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கிறார். ஆதலால் அவருடைய அளவு கிறிஸ்துவுக்குரிய அளவாய் இருக்கிறது. நாம் ஏற்றத்தாழ்வோடு கொடுப்போம் என்றால் அந்த அளவு நாம் கொடுக்கும் மனிதனுடைய தகுதிக்கு ஏற்ற அளவாய் மாறிவிடுகிறது. அது கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மையும் பெற்றுத்தராது. ஆதலால் ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம். நித்திய ஜீவனையே அறுப்போம் என்றால் இந்த பூமியிலே கைவிட்டு விடுவாரா? நாம் எப்பொழுதுமே இப்படித்தான், ஆமா நித்திய ஜீவன்ல கிடைச்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். நித்திய ஜீவனே கிடைக்குதுன்னா இந்த ஜீவன்ல வெறுமையாய் விடமாட்டார் என்பதை மறந்து போய் விடுவோம்.
ஆதலால் நமக்கு இருக்கிற அளவிலே பிறருக்கு கொடுக்க கற்றுக்கொள்வோம். அன்பை கொடுப்போம், மரியாதையை கொடுப்போம், பணம் மட்டுமல்ல, நம்பிக்கையை கொடுப்போம், ஜெபத்தை கொடுப்போம், ஆசீர்வாதங்களை கொடுப்போம், வாழ்த்துவோம், மனமாற உற்சாகப்படுத்துவோம். கூடுமானால் தேவையானால் பணங்களாலும் அவர்களை தாங்குவோம். இப்படி நல்ல கனிகளை கொடுக்க கற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட நன்மை செய்கிறதுனாலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமாம். நாம் தேவனிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்தால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஏனெனில் தேவன் ஒருவனுக்கும் கடன் வைத்திருக்கவே மாட்டார். திருப்பி கொடுக்கிறவர். ஒரு கலசம் தண்ணீர் என்றாலும் திருப்பி கொடுப்பார். நாம் தேவனுடைய நாமத்தினாலே என்று சொல்லி கொடுத்திருப்போமானால் சோர்ந்து போக மாட்டோம். மனிதர்கள் என்னை போற்ற வேண்டும், என்னை குறித்து அவர்கள் பெருமையாய் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்போம். அது நடக்காமல் போயிருந்தால் சோர்ந்து போய் விடுவோம். நமது எதிர்பார்ப்பு எப்படியோ அப்படித்தான் சோர்வுகளோ உற்சாகமோ. ஆதலால் நாம் மிகவும் கவனமாய் அந்த காரியங்களிலே கவனமாய் இருக்க வேண்டும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆதலால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அது சாதாரண கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், அல்லது போதகர் வரைக்கும் உள்ளவர்களாயிருக்கலாம். தேவையுள்ளவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்காகவே இருக்கிறவர்களுக்கு சம்பத்து உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வானமும் பூமியும் அவருடையது. சில பொருட்களை நமது கரத்திலே உக்கரானக்காரனை போல தேவன் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலக பொருட்களிலே நாம் உண்மையற்றவர்களாய் இருப்போமானால் நித்திய ஜீவனை எப்படி தருவார்? நமக்குள்ளாக விருத்த சேதனம் முக்கியமல்ல. நமக்குள்ளாக உண்டாக வேண்டிய புதிய புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவை போன்ற சாயல் நமக்கு உண்டாக வேண்டும். மாமிசத்தின்படி நல்ல வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு அவர்கள் ரொம்ப ஃப்ரீயா வாழ ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுவதோ கை கொள்ளுவதோ இல்லை. அந்த மார்க்கத்திலே ஒரு சிலரை இழுத்து அடைத்து போடவும் விரும்புகிறார்கள். ஆனால் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல், நானோ இந்த உலகம் இப்படி இருக்கிறது, இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், மாமிச கிரியை செய்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானோ ஆவியின் சிந்தையுடையவன், இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்லுவது போல சங்கீதக்காரனும் சொல்லுவான், நானோ என் தேவனையே அண்டிக் கொண்டிருப்பேன் என்று. நீங்கள் சங்கீதங்களிலே நானோ நானோ என்று வருகிற இடங்களெல்லாம் நீங்கள் அடிக்கோடிட்டு படித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு தெளிந்த புத்தி அந்த அரசனுக்கு இருந்திருக்கிறது, தாவீதுக்கு இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சரீரத்தின் நுனித்துள் நீக்கப்படுவது அல்ல, முழு சரீரமும் சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புதிய சிருஷ்டியே காரியம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடந்து வருகிற இஸ்ரவேலர்கள் தேவனுடைய இஸ்ரவேலர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துகிறார். இனி எனக்கு எந்த வருத்தத்தையும் நான் அனுபவிக்க முடியாது. நான் அப்படி சோர்ந்து போய்விட்டேன். நீங்கள் பின்வாங்கி போனது என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கி விட்டது. கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை சரீரத்திலே நான் சுமந்து தரித்து அலைகிறேன். அவர் கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் பட்ட அத்தனை பாடுகளையும் நினைவு கூர்ந்து கண்ணீரோடு நிறைவு செய்கிறார். இவ்வளவு பாடுகளையும் பட்டது இவர்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் வாழ வேண்டும் என்பதற்குத்தானே. அவர் அடிமைப்படுத்த அல்ல, அன்பின் அடைக்கலமாய் இருக்கிறார், கிருபையின் சொரூபமாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களை ஆண்டு கொள்வதாக, உங்கள் ஆவியை புதுப்பிப்பதாக, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பின்பற்றும் புதிய சிருஷ்டியாய் வாழ்வீர்களாக என்பது போல வாழ்த்தி ஆமேன் என்று நிறைவு செய்கிறார். தேவன் தாமே இந்த ஆழமான சத்தியங்களை தியானமாய் படிக்க நமக்கு உதவி செய்வாராக. நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றி நாமும் சமாதானமாக, தேவனையும் சந்தோஷமாக நம் வாழ்க்கையிலே நாம் கண்டு ரசித்து உணர்ந்து வாழ்வதற்கு, பிறரும் நம்மை கண்டு உணர்வதற்கு பரிசுத்த